செங்குளம் கிராமத்துல முத்தையா குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காலையில வீட்டுக்கு முன்னாடி முத்தையாவும் மீனாட்சியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரவணன் வயலுக்கு கிளம்ப தயாரா இருந்தான். சரவணா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வயலுக்கு போயிடு. நேத்து தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது. நீ போய் வாய்க்கால் பக்கம் பார்த்துட்டு வா. ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே எனக்கு சொல்லு. பயிர் நல்லா இருக்கிற நேரத்துல நாம கவனமா பாத்துக்கணும். நீங்க சரவணனை மட்டும் அனுப்பாம நீங்களும் கூட போயிட்டு வாங்க. தினமும் பையனை மட்டும் அனுப்பிட்டு வீட்ல உட்கார்ந்தா எப்படி? வயலை இவ்ளோ வருஷம் பார்த்தது நீங்க தானே. எங்க தண்ணி திருப்பணும், எங்க என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் முதல்ல போய் எல்லாம் பார்த்துட்டு வரேன். பெரிய பிரச்சனை இருந்தா அப்பாவை கூட்டிட்டு போறேன். இல்லனா நானே பாத்துக்கிறேன். அப்பா தினமும் வயல்ல வேலை பார்த்து கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கிட்டோம். அண்ணா, நீங்க வயலுக்கு போறது சரி. ஆனா அப்பாவையும் கூட்டிட்டு போங்க. இல்லனா அம்மா இங்கேயே நின்னு அவரை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா, நீங்களும் சீக்கிரமா கிளம்பிடுங்க. தினமும் கொஞ்ச நேரத்துல போறேன்னு சொல்லிட்டு தாமதம் பண்ணாதீங்க. சரவணன் வயலுக்கு கிளம்பியதும் மீனாட்சியும் மல்லிகாவும் சமையலறையில் காலை சாப்பாடு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மல்லிகா, அந்த பாத்திரத்தை இங்க எடுத்துட்டு வா. இன்னைக்கு கார்த்திக் வர்றான்னு சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே சந்தோஷம். அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு அவன் நம்ம வீட்ல உட்காந்து சாப்பிட்டு. வந்ததும் நல்லா சாப்பாடு போட்டு அவன்கிட்ட நிம்மதியா பேசணும். அம்மா, அண்ணன் வர்றது சந்தோஷம்தான். ஆனா அவன் சும்மா வீட்டை பார்க்க வர்ற மாதிரி எனக்கு தெரியல. நேத்து போன்ல பேசும்போது ஏதோ யோசனையில இருந்த மாதிரி பேசினான். வீட்டுக்கு வந்ததும் எல்லார்கிட்டயும் பேசுறேன்னு வேற சொன்னான். ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா அவனே சொல்லட்டும். நாம இப்பவே எதையாவது யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். நகரத்துல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது முடிவு எடுத்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம பையன் தானே. அவன் சொல்றத முதல்ல அமைதியா கேப்போம். அம்மா, அண்ணன் இங்கேயே இருக்க போறேன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் இருந்தா வீட்ல எப்பவும் கலகலப்பா இருக்கும். அப்பாவும் அவனும் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டாலும் 2 பேருக்கும் நல்ல பாசம் இருக்கு. அண்ணன் வந்துட்டா வீடு பழைய மாதிரி இருக்கும். மதிய நேரம். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சரவணன் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போது முத்தையாவும் வயலுக்கு வந்தார். இருவரும் வேலை பார்த்து கொண்டே கார்த்திக் ஊருக்கு வர்றத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. சரவணா, கார்த்திக் இன்னைக்கு ஊருக்கு வர்றான்னு உன் அம்மா சொன்னான். அவன் வர்றது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா ஏதோ முக்கியமான விஷயத்துக்காக தான் வர்றான் போல எனக்கு தோணுது. நகரத்துல நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவ திடீர்னு வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னா சாதாரண விஷயமா இருக்காது. போன்ல பேசும்போதும் அவன் குரல்ல ஏதோ மாற்றம் இருந்துச்சு. ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி பேசினான். என்ன விஷயம்னா அவனே வந்து சொன்னாதான் நமக்கும் தெரியும். அப்பா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆனா அவன் ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சிருக்கலாம். நகரத்துல இவ்வளவு வருஷம் வேலை பார்த்திருக்கான். அங்க நிறைய விஷயங்களை பார்த்திருப்பான். தொழில் எப்படி நடத்தணும், பொருட்களை எப்படி விற்கணும், மக்கள் எதை விரும்புறாங்கன்னு அவனுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊர்லயும் இப்போ புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருக்கலாம். அதனால அவன் என்ன சொல்றான்னு முதல்ல அமைதியா கேட்போம். நான் அவன் சொல்றதை கேட்காம இருக்க மாட்டேன். அவன் என் பையன் தானே. அவன் நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், ஒவ்வொரு ரூபாயும் முக்கியம். ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய தொகையை செலவு பண்ணக்கூடாது. தொழில் நல்லா போகுமா, மக்கள் வாங்குவாங்களா, நமக்கு லாபம் வருமா, நஷ்டம் வந்தா அதை எப்படி சமாளிக்கணும், இதெல்லாம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். அதுதான் நானும் சொல்ல வர்றேன் அப்பா. நம்ம கையில இருக்கிறது எல்லாம் ஒரே தடவையில போட்டு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல சின்ன அளவுல ஆரம்பிக்கலாம். வீட்லயே தயாரிச்சு நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த ஊர்ல விற்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கலாம். நம்ம கிட்ட விவசாய அனுபவம் இருக்கு. அம்மாவுக்கு சமையல் நல்லா தெரியும். கார்த்திக் கிட்ட நகரத்துல கிடைச்ச அனுபவம் இருக்கு. எல்லாரோட திறமையையும் சேர்த்தா ஏதாவது நல்ல விஷயம் செய்ய முடியும். நீ இவ்வளவு யோசிச்சு பேசுறத கேட்டா எனக்கும் நம்பிக்கை வருது. ஆனா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறத காட்டிலும் அது தொடர்ந்து நடத்துறது தான் கஷ்டம். முதல் 2 நாள்ல எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். அப்புறம் வேலை அதிகமானதும் யாரும் பின்னாடி போக கூடாது. குடும்பமா சேர்ந்து செய்யணும்னா ஒவ்வொருத்தரும் தங்களோட பொறுப்பை சரியா செய்யணும். அப்பா, நாம எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது அந்த பொறுப்பு நிச்சயமா இருக்கும். கார்த்திக் ஏதாவது புதுசா செய்யணும்னு நினைச்சிருந்தா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அவன் முயற்சி பண்ணாமலேயே இது முடியாதுன்னு சொல்லிட்டா அவனோட மனசு உடைஞ்சிடும். சின்னதா ஆரம்பிச்சு வெற்றி கிடைச்சா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இருக்காது. சரி சரவணா, அவன் என்ன சொல்ல வர்றான்னு முதல்ல கேட்போம்.
நல்ல யோசனையா இருந்தா நாம அவனுக்கு துணையா இருப்போம். ஆனா அவசரப்படாம கணக்கு பார்த்து நிதானமா செய்யணும். அதுதான் என் எண்ணம். மாலை நேரத்தில் கார்த்திக் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவனை பார்த்ததும் மீனாட்சி, மல்லிகா, முத்தையா, சரவணன் எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்தாங்க. கார்த்திக்கிடம் ஏதோ முக்கியமான விஷயம் இருப்பதை எல்லாரும் உணர்ந்திருந்தாங்க. வாடா கார்த்திக், உன்னை நேர்ல பார்த்து எவ்ளோ நாளாச்சு. போன்ல தினமும் பேசினாலும் நீ வீட்டுக்கு வந்து என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயணம் எப்படி இருந்தது? ரொம்ப களைப்பா இருக்கியா? முதல்ல போய் குளிச்சிட்டு வா. உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நீ வந்ததுல இருந்து இந்த வீடே கொஞ்சம் சந்தோஷமா மாறின மாதிரி இருக்கு. அண்ணா, அம்மா உன்னை பார்த்ததும் சாப்பாடு, குளியல், ஓய்வுன்னு பேசுறாங்க. ஆனா எனக்கு வேற ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நேத்து போன்ல பேசும்போது வீட்டுக்கு வந்ததும் எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. அதனாலதான் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வேலையில ஏதாவது பிரச்சனையா, இல்ல வேலைய விட்டுட்டீங்களா? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட மறைக்காம சொல்லுங்க. மல்லிகா, அவனை கொஞ்சம் மூச்சு விட விடு. கார்த்திக், நீ எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லு. நகரத்துல நல்ல வேலை இருந்தது, சம்பளமும் சரியா வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஊருக்கு வந்திருக்கேன்னா ஏதாவது காரணம் இருக்கும். வேலையில பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு அந்த வேலை பிடிக்காம போயிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட நேர்மையா சொல்லு. நாங்க உன்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். தம்பி, அப்பா சொல்றது சரிதான். நீ எதையாவது தனியா சுமந்துட்டு இருக்க வேண்டாம். நகரத்துல இருக்கும்போது உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்திருந்தா இப்போ சொல்லலாம். வேலை பிடிக்கலனா வேற வேலை பார்க்கலாம். ஊருக்கு வரணும்னு நினைச்சிருந்தா அதையும் சொல்லலாம். இல்ல வேற ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தா அதையும் சொல்லு. நம்ம குடும்பத்துல யாரும் உன்னை தனியா விட்டுட மாட்டோம். அண்ணா, அப்பா அம்மா எனக்கு வேலையில எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. ஆனா கடந்த சில மாதங்களா எனக்கு ஒரே மாதிரி ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருந்துச்சு. தினமும் காலையில வேலைக்கு போறது, மாலை திரும்பி வர்றது, மறுநாள் அதே வாழ்க்கைன்னு போய்கிட்டே இருந்துச்சு. சம்பளம் வந்தது, செலவுகள் போனது, வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருந்தது. ஆனா மனசுக்குள்ள மட்டும் நம்ம ஊர்ல நாம ஏதாவது செய்ய முடியாதான்னு தோண ஆரம்பிச்சது. அதான் உங்க முகத்திலயும் தெரிஞ்சதண்ணா. நீங்க ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி போன்ல பேசுனீங்க. ஆனா என்ன செய்யணும்னு யோசிச்சிருக்கீங்க? ஆமா மல்லிகா, நான் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேரை பார்த்தேன். வீட்லயே ஏதாவது நல்ல பொருள் தயாரிச்சு விற்று முன்னேறவங்கள பார்த்தேன். சில பேர் சின்ன தொழில் ஆரம்பிச்சு பெரிய அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போதான் நம்ம வீட்லயும் நிறைய திறமை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அம்மாவுக்கு சமையல் நல்லா தெரியும், அண்ணாவுக்கு விவசாயம் நல்லா தெரியும், அப்பாவுக்கு ஊர்ல எல்லாரையும் தெரியும். உனக்கு கணக்கு, பேக்கிங் மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கு. நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது செய்யலாம். இரவு சாப்பாடு முடிந்ததும் குடும்பத்தினர் எல்லாரும் திண்ணையில் உட்கார்ந்தாங்க. இப்போது கார்த்திக் தான் தன்னுடைய முடிவை முழுமையாக சொல்ல ஆரம்பித்தான். கார்த்திக், இப்போ எல்லாரும் இருக்கோம். நீ மனசுல என்ன வைத்திருக்கேன்னு முழுசா சொல்லு. நீ நகரத்துல இருந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்ற. அதுக்கு பிறகு என்ன செய்ய போறேன்னு தெரிஞ்சுக்கணும். நான் உன்னை தடுக்க நினைக்கல, ஆனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அப்பாவா சில விஷயங்களை கேட்க வேண்டியிருக்கு. உன்னோட திட்டம் என்ன? எவ்வளவு பணம் தேவைப்படும்? எங்கிருந்து ஆரம்பிக்க போற? அப்பா, நான் பெரிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கல. முதல்ல நம்ம வீட்லயே சின்ன அளவுல ஆரம்பிக்கலாம். அம்மா நல்லா செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருளை தயாரிக்கலாம். முதல்ல நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லலாம். அவங்களுக்கு பிடிச்சா அடுத்தடுத்து ஆர்டர் எடுக்கலாம். நான் விற்பனை பக்கம் பாத்துக்கிறேன். நகரத்துல நான் வேலை பார்த்த இடத்துல வாடிக்கையாளர்களோட எப்படி பேசணும், பொருளை எப்படி அறிமுகப்படுத்தணும், பேக்கிங் எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அனுபவத்தை இங்கே பயன்படுத்தலாம். எனக்கு இத கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. வீட்ல இருந்து நாம செய்யக்கூடிய வேலைன்னா நாம முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துடக்கூடாது. நம்ம பொருளை வாங்குறவங்களுக்கு நல்ல தரமான பொருள் கொடுக்கணும். ஒருத்தர் ஒரு முறை வாங்கிட்டு போயிட்டு பரவாயில்லைன்னு விட்டுடக்கூடாது. அந்த வீட்ல செய்யறது ரொம்ப நல்லா இருக்கு, மறுபடியும் வாங்கணும்னு சொல்லணும். அதுதான் நம்ம தொழிலுக்கு நல்ல பெயர் கொண்டு வரும். அம்மா சொல்றது சரி. நம்ம ஊர்ல நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான் முதல்ல முக்கியம். நான் வெளியில இருந்து தேவையான பொருட்களை வாங்குறது, விவசாயத்துல கிடைக்கிற பொருட்களை ஏற்பாடு பண்றது எல்லாம் பாத்துக்கிறேன். கார்த்திக் விற்பனை பக்கம் பாத்துக்கிட்டோம், அம்மா தயாரிப்பு பாத்துக்கிட்டோம், மல்லிகா பேக்கிங் கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டோம், அப்பா ஊர்ல இருக்கிறவங்ககிட்ட அறிமுகப்படுத்தலாம். இப்படி வேலையை பிரிச்சுக்கிட்டா யாருக்கும் அதிக சுமை இருக்காது. எனக்கும் இந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பொருளுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும். பேக்கிங் சாதாரணமா இருக்கக்கூடாது. வீட்ல தயாரிக்கிற பொருள்னாலும் பாக்குறவங்களுக்கு நல்ல தரமான பொருள்னு தோணணும். முதல்ல நம்ம தெருவுல இருக்கிற 10 குடும்பங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லலாம்.
அவங்க உண்மையா என்ன நினைக்கிறாங்கன்னு கேக்கலாம். குறை இருந்தா மாற்றிக்கலாம், நல்லா இருந்தா அடுத்த 10 பேருக்கு கொடுக்கலாம். இப்படியே மெதுவா வளர்க்கலாம். நீங்க எல்லாரும் இவ்வளவு யோசிச்சு பேசுறத பார்த்தா எனக்கும் நம்பிக்கை வருது. ஆனா நம்ம கையில இருக்கிற பணத்தை எல்லாம் இதுல போடக்கூடாது. முதல்ல ஒரு சின்ன தொகையை மட்டும் செலவு பண்ணலாம். அந்த பணத்துல பொருட்களை வாங்கி தயாரிச்சு விற்று பார்த்து லாபம் எவ்வளவு வருதுன்னு கணக்கு பார்ப்போம். லாபம் வந்தா அந்த பணத்தையே மறுபடியும் தொழில போடலாம். கடன் வாங்கி ஆரம்பிக்க வேண்டாம். நம்மால் முடிஞ்ச அளவுல ஆரம்பிப்பதுதான் நல்லது. அப்பா, அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். நான் தனியா பெரிய தொழில் செய்ய வரல, நம்ம குடும்பத்தோட சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு தான் வந்திருக்கேன். ஆரம்பத்துல கஷ்டம் இருக்கும், ஆர்டர் குறைவா இருக்கலாம், சில பேர் பொருளை வாங்காம இருக்கலாம், சில பேர் குறை சொல்லலாம். ஆனா அதுக்காக நாம உடனே விட்டுடக்கூடாது. நல்லா செய்யணும், மக்கள் நம்பிக்கையை பெறணும், கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். ஒரு நாள் நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிச்ச தொழில் நம்ம ஊர்ல நல்ல பேர் வாங்கணும். நீ இவ்வளவு நம்பிக்கையோட பேசுறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ ஊருக்கு வந்ததுக்காக நான் முதல்ல கவலைப்பட்டேன், என்ன பிரச்சனையோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீ குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சதும் எனக்கு பயமே இல்ல. நம்மால முடிஞ்சதை நாம கண்டிப்பா செய்வோம். சின்ன வீடுதான், பெரிய வசதி இல்ல. ஆனா மனசு வச்சு உழைச்சா இந்த வீட்டில இருந்தே தம்பி, நீ கவலைப்படாத. நீ நகரத்துல இருந்த அனுபவத்தை இங்க கொண்டு வா. நாம ஊர்ல தெரிஞ்ச அனுபவத்தை உனக்கு கொடுக்கறோம். ரெண்டையும் சேர்த்தா நிச்சயமா நல்லா செய்ய முடியும். நாளைக்கே எல்லாத்தையும் ஆரம்பிக்க வேண்டியதில்லை. முதல்ல என்ன பொருள் தயாரிக்கணும், எவ்வளோ செலவாகும், எவ்வளோ விலைக்கு விற்கணும், யார்கிட்ட விற்கணும் என்று ஒரு கணக்கு போடலாம். அதுக்கப்புறம் முதல் முயற்சியை ஆரம்பிக்கலாம். அண்ணா, நாளைக்கு காலையில இருந்தே நம்ம வேலை ஆரம்பிக்கலாமா? நான் ஒரு நோட் எடுத்துக்கிட்டு எல்லா செலவையும் எழுதிக்கிறேன். பொருளுக்கு என்ன பெயர் வைக்கலாம், பேக்கிங் எப்படி இருக்கணும், எவ்வளோ அளவுல விற்கலாம் எல்லாம் எழுதிக்கலாம். அப்புறம் நம்ம ஊர்ல முதல்ல யார்கிட்ட கொடுக்கணும்னு ஒரு பட்டியல் போடலாம். நாம 4 பேரும் சேர்ந்து செய்தா இந்த வேலை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சரி, அப்படின்னா முடிவு பண்ணிட்டோம். அவசரப்படாம கடன் வாங்காம சின்னதா ஆரம்பிப்போம். நல்லா இருந்தா வளர்ப்போம். நம்ம குடும்பத்தோட உழைப்புல இருந்து வர்ற ஒரு தொழில் என்பதால் அது நல்லா வளரணும்னு நான் மனசார ஆசைப்படுறேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் நினைவுல வச்சுக்கோங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தோட ஒற்றுமையை காப்பாற்றணும். அப்பா, அதுதான் எனக்கும் முக்கியம். நான் நகரத்தில் இருந்தபோது பணம் சம்பாதிச்சேன், ஆனா வீட்ல எல்லாரோட சேர்ந்து உட்கார்ந்து பேசுற சந்தோஷம் கிடைக்கல. அதனாலதான் திரும்பி வந்தேன். இனிமேல் நாம எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். நம்ம குடும்பத்துக்காக மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல இன்னும் சில பேருக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு நாள் இந்த தொழிலை வளர்ப்போம். அது என் ஆசை. அந்த இரவு முத்தையா குடும்பம் ஒரு புதிய முடிவை எடுத்தாங்க. வீட்டிலிருந்தே ஒரு சின்ன முயற்சியை ஆரம்பிக்க முடிவு செய்தாங்க. அந்த முயற்சி அவர்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றப் போகுது என்பது அவர்களுக்கே தெரியவில்லை.